ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டிஎஸ்பி கிட்டு வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 சேஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஜிடியில் அதாவது ஜிடெக்கோட 5002ங்கிற மாடல். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் HDMI கிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மினி டிகோடர் இருக்குங்களா, மினி டிகோடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 ஃபேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. சப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டிஎம்கே ஜாக் வழியாக தான் அவுட்புட் எடுத்தாகணும். ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த சுவிட்சு கொடுத்துருக்குற, அதாவது செலெக்ஷன் சுவிட்ச் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம நார்மலாக வரக்கூடிய அனலாக் இன்புட் செலக்ட் பண்ணுவோம்ல, அதுக்கான இந்த ஸ்லாட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இடிக்குது. இது மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. அதே இன்னொரு மாடல் சேஸ் பார்த்திங்க அப்படின்னா மினி கோட்ரு கிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு நேர் பார்த்திங்கன்னா முட்டுற மாரி வருது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா 2 சேஸுமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் சப்போட இதுக்கு பார்த்திங்கன்னா பனானா கனெக்டர் போட்டுக்கலாம். மற்ற நார்மல் அவுட்புட் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎம்கே ஜாக் வரும். ஸோ சப்பு 1 வேணால் இதில் எடுத்துக்கலாம், ப்ளஸ் சப் 2 வேணாலும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே சுவிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சுவிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைலாக இருக்குது. ஸோ இது அகர்லைக் பேனல், பெரிய டிஸ்பிளேயோட அகர்லைக் பேனல். இது டபுள் கண்ட்ரோலோடது. ஸோ டபுள் கண்ட்ரோல் 2 வியூ மீட்டர் வர மாரி இருக்கக்கூடிய அகர்லைக் பேனல். ஸோ இதுலேயே இன்னொரு டைப் பார்த்திங்க அப்படின்னா மினி டிகோடருக்கு வர்றது. மினி டிகோடருக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன டிஸ்பிளே ப்ளஸ் தேவைப்பட்டால் நம்ம பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஒரு சில மினி டிகோடர் வித் ரிமோட் கிட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி வந்ததுனால இந்த யூஎஸ்பி இருக்கக்கூடிய ஸ்லாட் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமல் விட்டாலும் விட்டுக்கலாம். அது நம்மளோட பிரியம் தான். ஸோ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 2 மாடலில் உங்களுக்கு எது இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் டிஸ்பிளேவும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட டிஎஸ்பி கிட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 HDMI இன்புட்டு, 1 2 3 HDMI இன்புட்டு, ஒரு அவுட்புட்டு ப்ளஸ் ஒரு கோஆக்சியல், ஒரு ஆப்டிக்கலு, ஒரு அனலாக் பிசிஎம் இன்புட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 ப்ளஸ் ஒரு 6 இன்புட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத்தும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எப்படி என்னங்கிறத நம்ம அசம்பிள் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாடல் யூஸ் பண்ணுறேன். இந்த மாடல் 6 சேனலோடது, பட் நேம் தெரில. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுற மாரி பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், ஹீட் சென்சார் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வியூ மீட்ரு சிங்கிள் தான் போட போகிறோம், டபுள் போடலை. ஸோ பட்ஜெட் காரணமாக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா விமேக்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. ஸோ 24024 8 ஆம்ஸ், 12012 பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஆம்பியர். ஸோ இதோட கோர் லென்த்தும் பார்த்துடலாம், 3.5 இன்ச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 3.25 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட 4 வரும், 3.5 பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா 3.25 வருது. ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு. அப்புறம் பார்த்திங்கன்னா எம்கே போர்டு மாஸ்ஃபெட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸில் வர மாதிரியாவது இதுவும் வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையா மாடல் வருது. ஸோ குமார் ஆடியோஸும் பண்ணியிருக்கோம், மகாராஜாவும் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எம்கேவோடது. ஸோ அந்த எஸ்டிகே டைப் நிறைய போட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க. 4 டிரான்சிஸ்டரு. ஸோ மோனோ 5200வும் 1943 தான் இருக்குது. காட்டுறேன் தெரில, சரி ஓகே முடிச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூடி ஆடியோஸோட 5 சேனல் போர்டு. இது 10 TTR 10 டிரான்சிஸ்டர் இது. ஸோ இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ ஏற்றுறோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகாராஜாவோ இல்லை குமார் ஆடியோஸோ மற்ற எல்லாமே பண்ணியிருக்கோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காரு, பார்ப்போம். ஹீட் சிங்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா ஹீட் சிங் ஓகே, 10 TTRோட ஹீட் சிங் தான் போட்டிருக்காங்க. மற்றபடிக்கு ட்ரைவில் பெருசாக எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணல, அதே தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன், பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.